வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீல் மேக்கர் வடை தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கர் பட்டாணி வடை. இதுக்கு நான் பட்டாணி ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீல் மேக்கரை நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கெட்டில் தண்ணி வச்சுருந்தேன், சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும் அந்த மீல் மேக்கர். நான் இதில் உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கல. வெறும் பிளெயின் சுட தண்ணியில் இப்படி ஊற போட்டிருக்கேன். இது ஒரு 10 minutes ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த பட்டாணியை நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. நான் இந்த பட்டாணி அரைச்சிட்டு வச்சேன் குறகுறப்பா. இது மிக்சிங் பவுலில் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் இப்போ சாப் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம். நான் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் சீரகம் சேர்க்குறேன். plain chili பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதுலேயே சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுப்பேன். சிக்கன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் அந்த பருப்புலையும் உப்பு போட்டு வேக வைக்கல, மீல் மேக்கர்லேயும் உப்பு போடல. ஸோ இந்த வடைக்கு தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் நல்லா வெந்துடுச்சு இந்த தண்ணியில். இங்கே பாருங்கள். இப்போ நல்லா அப்படி அரைச்சிட்டு வந்துடலாம். அது ஏன் குறக்குறப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த அளவுக்கு அரைச்சா போதும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே இது மீது அரைச்சிக்கலாம். சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பட்டாணியோடு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் வடை போட்டுடலாம். மீல் மேக்கர் வடை நான் இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வடை போட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம பட்டாணியும் வேக வச்சுருக்கோம், மீல் மேக்கரும் நல்லா வெந்துருச்சு சுட தண்ணியில். கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் பட்டாணி வடை ரெடி ஆயிடுச்சு. நான் மாவு மிக்ஸ் பண்ணும்போது அரிசி மாவு சேர்த்தேன் பைண்டிங்காக. அது இந்த கிளிப்பில் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அது வடை போடுறதுக்கு முன்னாடி அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை. இப்போ நான் மயோனஸோடு அதை சர்வ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வெஜ் மயோனஸோடு சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்டியான மீல் மேக்கர் பட்டாணி வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.